ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் ஏன் இன்னைக்கு கார்டனோட அப்டேட் தந்திருக்கேன்னா, இந்த பக்கத்துல எனக்கு பூவும் தெரிய மாட்டுக்கு, வெறும் செடி கொடி தான் தெரியுது. நான் கிச்சன்ல நின்று பார்த்தா கொச்ச 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 கொச்சன்னு ஒரு 5-6 பட்டர்ஃப்ளை. நான் என்னடா இப்படி பறக்குல, என் கண்ணுக்கு தான் இப்படி தெரியுதா, கண்ணு இதுவும் குருடாயிட்டா வித்தியாசமாக அதை பறக்குன்னு பார்த்தா, இங்கேருந்து உங்களுக்கு ஒன்றுமே பட்டர்ஃப்ளையும் தெரியாது, பூவும் தெரியாது. பச்சை பச்சேன்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக வெத்தலை கொடியும் மாங்கொடியும் தேங்காய் கொடியும் அதுதான் தெரியும். இப்போ நான் உங்களுக்கு கிச்சனில் காட்டுறேன், கிச்சன் வரையே ஏறி காட்டுறேன். இப்படி நான் கிச்சனில் இருந்து அந்த பக்கம் இந்த மாதிரி பறக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அவ்வளோ பட்டர்ஃப்ளைனா தமிழில் வண்ணத்து பூச்சி. அவ்வளோ பூவு, அவ்வளோ அந்த மஞ்சள் பூவுக்கு அந்த கலர் பட்டர்ஃப்ளை ரொம்ப அழகாக இருந்தது. இருங்க, நான் இப்போ இது மேலே ஏறி உங்களை காட்டுறேன். பட்டர்ஃப்ளை உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த இயற்கையை காட்டுறதுக்கு நான் என்னெல்லாம் வித்தா பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அந்த மஞ்சள் கலர் 10 மணி பூ இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொச்சன்னு உட்காந்துருந்தது. இப்போ பாருங்க, நான் கேமரா எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த சவுண்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க பார்த்தீங்களா, பட்டர்ஃப்ளைலாம் பறந்துட்டு அப்படியே ஒரு குப்பை, ஒரு கல்யாண பொண்ணுகையில் பூ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குப்பை மாதிரி இருக்குது. நானும் இந்த மஞ்சள் கலரில் அது கோல்டன் கலர் பட்டர்ஃப்ளை, முன்னாடா பூ இப்படி பூ பறக்குன்னு பார்த்தா கொச்சோன்னு பட்டர்ஃப்ளை. இப்போ நான் கிச்சன் பால்கனி மேலே அந்த விண்டோவில் ஏறி உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெளிவாக தெரியுதா? ஆனால் இப்போவும் இருக்கும் 1-2 பட்டர்ஃப்ளை பூவில் உட்காந்துருக்கு. பறக்குதுன்னா கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எங்கே தெரியும்? நீங்கள் தெரிஞ்சாலுமே தெரியாதுன்னு என்னை தள்ளி விட்டு போயிடுவீங்க போல். இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பட்டாம்பூச்சி கண்ணுக்கு தெரியும். ஆமாம், தெரிகிறவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி ஒரு பூ பாருங்கள், தினம் பூக்கும். ஆனால் இன்றைக்கி நிறையவே பூத்து இருக்குது. இதில் 1-2 பட்டர்ஃப்ளை இருக்குது. பட்டர்ஃப்ளை, குருவி எல்லாம் உட்காந்துருக்கு. உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்ச எனக்கு கமெண்ட் பண்ணி நான் பார்த்தேன்னு சொல்லி எனக்கு ஆட்டாங்க, சரிங்களா? சரி, காக்காக்கெலாம் சாப்பாடு வச்சு தின்னுட்டு எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு வேண்டாததை அப்படியே விட்டுட்டு போயிட்டு, இப்போ மெதுவாக எம்மாடி காலை வச்சு எம்மாடி பார்த்தீங்களா பார்க்கல, உண்மை மட்டும் சொல்லுங்கள். பார்த்தாலும் பார்க்கலன்னு சொல்லுங்கள், பார்த்தாலும் பார்த்தேன்னு சொல்லுங்கள், சரிங்களா? அப்பா, எனக்கு உண்மையிலேயே அது என்ன பூ நிறைய கொஞ்சம் பூத்துருக்கு, இப்படி பறக்குது. நான் என்ன சொன்னேன், எம்மாடி இது என்னடா அதிசயமாக இருக்குது, பூ பறந்து போகுதுன்னு இப்படி உங்களை பார்க்குற மாதிரி பார்த்தா வண்ணாத்து பூச்சி, பட்டர்ஃப்ளை, பட்டாம்பூச்சி அப்படி பறங்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை வீடியோ எடுக்கலான்னு சொன்னோன்னே கேமரா எடுத்துட்டு ஊமை படம் எடுத்தால் உங்களுக்கு புரியாது. இவன் என்னடா செடியை காட்டுறா, ஊமச்சி ஒன்றும் சொல்ல மாட்டேக்கார பேசுனா. பட்டர்ஃப்ளைலாம் படப்படன்னு பறந்து போயிட்டு. ஆமாம், இது முடிஞ்சா மூச்சு மேலே ஏறின பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்கை பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று யூடியூப்காரன் எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தாரு. அப்போ தான் நமக்கு நிறைய பணம் தருவார். மெசேஜ் அனுப்பிதான் வச்சுக்கோங்களேன். மேடமும் சொல்லலை, அம்மாவும் சொல்லலை. உங்கள் சப்ஸ்கிரைப் 7000 ஆயிட்டு. ஆனால் உங்களுக்கு வாட்சவர் குறைவாக இருக்குது, ஃபாலோவர் குறைவாக இருக்குது. உனக்கு துட்டு வேணும்னா வீடாப்பே எல்லாரையும் வீடியோ பார்க்க சொல்லுன்னு சொல்கிறாரு. எனக்கு உங்கள் வீட்டு அட்ரஸ் இருந்தால் வந்துடுவேனே, உங்கள் உசுரை எடுத்துருவேனே. வீட்டு அட்ரஸ் தெரியாதனால தான் நான் மொபைலில் அம்மா ஃபாலோ பண்ணுங்க, அம்மா வியூவர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட கையேந்தி பிச்சை கேட்குறேன். உங்களுக்கு இன்னும் எத்தனை 1000 வீடியோ பார்க்குறீங்க, என்ன பார்த்து கொஞ்சோண்டு அப்படியே ஒரு பட்டன் அப்படியே தட்டி விட்டா என்ன? 4 வருஷம் ஆக போகுது. மொத்த சல்லிக்கு பிரயோஜனம் இல்லாமல் இன்னும் புலம்பிக்கிட்டு இருக்கேன். நானும் ஆட்டை காட்டுறேன், மாட்டை காட்டுறேன், கோழியை காட்டுறேன், காக்காவை காட்டுறேன், நாயை காட்டுறேன், பேயை காட்டுறேன். பேய்னா நான் இத்தனை பேரை காட்டியும் நீங்கள் அப்படியே என் வீடியோ வந்தோடனே அப்படி டமாரும் தள்ளி விட்டுறீங்க. ஏப்பா இந்த கொடுமை பண்ணுறீங்க? கொஞ்சமாவது கிருபை பண்ணுங்களேன். பிடிச்ச லைக்கை பண்ணுங்கள், உத்து பாருங்கள், பட்டர்ஃப்ளை தெரியும் உங்களுக்கு. ஆமாம், அவ்வளோதான்.